ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரியலைங்க, என்ன வீடியோ போடுறதுனே தெரியல. ஒரே யோசனையாகவே சிந்திச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். சரி, சும்மா ஒரு பேசியாவது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் ஆர்வமாக இருந்துச்சு வீடியோ போடுறதுக்கு. இப்போ வந்து ஆர்வமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இப்போ ரொம்ப ரொம்ப பசியாக இருக்குது. பசிக்குது, ஆனால் சாப்பிட்ணுன்னு தோணலை. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் எல்லோரும் வந்து காற்று வந்து அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து பைக்கில் போகிறவங்க வர்றவங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நிச்சயமாக கவனமாக கிராஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பின்னாடி வர்ற வண்டிகள் வாகனங்கள் வந்து காற்றடிக்கிறதுல வந்து சரிவர கேட்காது. காற்று சவுண்டு தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே எதிர்காலத்தில் நம்ம இப்போ ஒரு திசையை நோக்கி போகிறோம்னா அந்த திசையை நோக்கி காற்றடிக்குதுன்னு சொன்னால் வண்டி வந்து உலட்டி விடும். அதனால கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. ரொம்ப அவசரப்பட்டு போக வேணாம். ரொம்ப வேகமாகவும் வண்டி ஓட்ட வேணாம். மெதுவாக வண்டி ஓட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல. ஏன்னா காற்று அப்படி அடிக்குதுங்க. அப்படியே வண்டியெலாம் உலட்டுது. நான் பாருங்கள், அன்றைக்கி ரேஷன் கடைக்கு போகலான்ட்டு 2 வீலரில் போயிட்டு வந்தனுங்களா, அப்படியே எதுகாத்து மூச்சும் விட முடியல. வண்டி கண்ட்ரோல் பண்ணியே ஓட்ட முடியல. அப்படி இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது இந்த காற்று காலத்தில் வண்டி ஓட்டுறது வந்து. பார்த்து கவனமாக இருங்க. ஹெல்மெட் கண்டிப்பாக ஹெல்மெட்டு போடுங்க. சரிங்களா? இப்போ வந்து ரோடு கிராஸ் பண்ணும்போது வந்து நின்று நிதானமாக பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். அதனால் ஒன்றும் தப்பில்லை. சரிங்களா? காற்றுல வந்து சுத்தமாக ஒன்றுமே கேட்கலைங்க. பாருங்கள், நான் ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு பின்னாடி வண்டி வருது, ஆரனும் அடிக்கிறாங்க. நான் கவனிக்கல, என் பாட்டுக்கு நான் வர்றேன். நான் நின்று தான் பார்த்து தான் வரணும். ஒரே ஸ்ட்ரைட்டாக போகிறோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். நம்ம ஒரு ரோட்லேருந்து இன்னொரு ரோடுக்கு கிராஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே கவனம் தேவை. என்னோடய பர்சனல் ரெக்வஸ்ட்டாக வந்து நான் கேட்குறேன் உங்ககிட்ட இது. சரிங்களா? அப்புறம் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ போடுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலைங்க. ஏதோ பைத்திய மாதிரி இதே சிந்தனையாகவே இருக்குது. என்னோடய சிந்தனை எல்லாமே இப்போ எதை நோக்கி பயணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வியூவர்ஸ் ஏன் டவுன் ஆச்சு, இதுக்கு என்ன காரணம், இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறதுன்னு தான் என்னோடய திங்கிங் எல்லாமே அதை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்குது. இதனாலேயே எனக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் உங்களால் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலைங்க. சரிங்களா? என்னோடய குழப்பத்திலிருந்து நான் முதல்ல விடுபடணும். அதுக்கு என்னன்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பாய்.